தென்னாப்பிரிக்காவில் நாங்கள் மேற்கொண்டுள்ள 10 நாள் பயணத்தில் நண்பர்கள் அருள் ஆறுமுகம் ஆகியோருடன் நான் மேற்கொண்டுள்ள இந்த 10 நாள் பயணத்தில் காலையில் ஆசிவேவ் என்ற இடத்திலிருந்து இந்த நாட்டின் நிர்வாக தலைநகரமான பிரிட்டோரியாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு விமானத்தில் வந்துவிட்டு விமானத்திலேயே திரும்ப புறப்படுவது என்பது ஒரு வகை அனுபவம் தான். ஆனால் அதற்கு பதிலாக அந்த நாட்டுடைய உட்பகுதியில் ஒரு 300-400 கிலோமீட்டர் சாலையில பயணம் செய்தால்தான் அந்த நாட்டின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ள முடியும். சாலை ஓரத்தில் என்ன விவசாயம் நடக்கிறது, கடைகள் எப்படி இருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய சாலை வழி பயணம் தான் சிறந்தது. இந்த நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகள் என்பது வேற எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக இருக்கிறது. நம்ம தமிழ்நாடுனா ஒரு சமவெளி, தென்னாப்பிரிக்கா என்பது மேடும் பள்ளங்களும் நிறைந்த ஒரு பூமியாக இருக்கிறது. ஒரு புறம் பார்த்தா பெரிய மலை உச்சி, இன்னொரு பக்கம் பார்த்தா கிடுகிடு பள்ளம். ஆனா எங்கேயுமே பசுமைக்கு குறைவே இல்லை. எங்க பார்த்தாலும் பசுமை போத்தியது போல கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியா தான் இருக்கு இந்த சாலை. சாலையில ஒரு சிறு குப்பை கூட கிடையாது. நான் இன்னொரு இந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்கேயாவது ஒரு ரோடு ஓரம் நிறுத்துங்க, நாங்க 2 போட்டோ எடுத்துக்கிறோம். இங்க நெடுஞ்சாலைகள் ஓரம் காரை நிறுத்தப்படாது. எக்காரணத்தை கூட காரை நிறுத்தினா அது பனிஷ்மெண்ட் ஃபைன் பண்ணிடுவாங்க. அதனால அந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் அது போல இடங்கள்ல தான் காரை நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு. இங்க அனுமதிக்கப்பட்ட வேகத்தோட இந்த கார் 170-180 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யுது. இந்த ஊர்ல பொதுவா அரிசி, கோதுமை, பார்லி, ஓட்ஸ் போன்ற தானியங்களை சாப்பிடுவது மிகவும் குறைவுதானா. அதனாலதான் இந்த சாலை முழுவதுமே வாழை மரங்கள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், பல்வேறு வகையான நட்ஸுகளுக்கான மரங்கள் இருக்கிறது. இங்க சிறு விவசாயம் என்பதே கண்ணுல தென்படல. எல்லாம் 100 ஏக்கர், 200 ஏக்கர், 500 ஏக்கர் பெரிய பெரிய பண்ணைகளா தான் தென்படுது. எல்லா பண்ணைகளும் இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கு. இயந்திரங்களை கொண்டுதான் எல்லா பண்ணைகளும் வேலை செய்யறாங்க. இந்த ஊர்ல இந்த நெடுஞ்சாலைகளை ஒரு சிறு விளம்பர பலகைகள் கூட கிடையாது. சோர்ல எழுத்து கிடையாது. நீங்க அமெரிக்காவில கூட நெடுஞ்சாலைகளை ஒட்டி பெரிய பெரிய விளம்பர பலகைகளை பார்க்க முடியும். இங்க அப்படிலாம் விளம்பர பலகைகள் கிடையாது. அதுக்கு இங்க அனுமதியும் கிடையாது. தென்னாப்பிரிக்காவுடைய இன்னொரு சிறப்பு, இந்த சாலை ஓரங்கள்ல வியாபாரம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ஒரு சாலை ஓர வியாபாரமே சுத்தமா கிடையாது. பிச்சைக்காரர்களும் கிடையாது. வாகனங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அதிக விலை உள்ள வாகனங்களா தான் இருக்கு. மொத்தத்துல பார்த்தா தென்னாப்பிரிக்கா விலைவாசி இந்தியாவை போல 4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. எல்லா பொருட்களுமே உணவுல இருந்து மற்ற செலவுகளுக்கு. அதே போல இந்தியா போல இது ஒரு 4 மடங்கு வாழ்வியல்ல மேம்பட்ட ஒரு நகரமாக இருக்கு. தென்னாப்பிரிக்காவில நாங்க சாலை வழியாக மேற்கொண்டு இருக்கிற இந்த பயணம் நல்லதொரு பாடம்.